கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Today's promise verse is taken from Isaiah chapter 25 verse 8. The sovereign Lord will wipe away the tears from all faces. He will remove his people's disgrace from all the earth. ஏசாயா 25 அதிகாரம் 8 வசனம். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். Are you in tears as you think about the shame, pain, rejection and sorrows you have been going through? ஒருவேளை நீங்கள் அனுபவித்து வரும் நிந்தைகள், வேதனைகள், புறக்கணிப்பு மற்றும் பல துக்கங்களை நினைத்து கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறீங்களா? இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கின்ற நம்பிக்கையின் வாக்குத்தத்தத்தின் மூலமாக அவர் சொல்லுகிறார், உங்கள் கண்ணீரை மாற்றுவேன் என்று. ஆம் பிரியமானவர்களை, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க ஒருவேளை நீங்கள் ஒரு நிந்தையான சூழ்நிலையில மிகவும் ஒரு வேதனையான மக்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு காலகட்டத்துல நீங்க கடந்து சென்று கொண்டிருக்கலாம். மிகுந்த வேதனையோட நீங்க கண்ணீரோட இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவர் எல்லா முகங்களில் இருக்கிற கண்ணீரை துடைக்கிற தேவன் என்று. ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் உங்கள் கண்ணீரை துடைத்து உங்களுக்கு ஆறுதலை வரப்பண்ணி உங்களை நிச்சயமாக உயர்த்துகிற ஒரு தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தர் ஒரு மிகவும் அன்பான தேவனா இருக்கிறபடியால் இந்த நாளிலே உங்களுடைய எல்லா வலிகளும் எல்லா பிரச்சனைகளும் அவர் மாற்றக்கூடிய தேவனாக, உங்களிடத்துல ஒரு இரக்கமுள்ள தகப்பனாக அவர் வந்து நிற்கிறார். அவர் ஒரு தாய் தேற்றுவதை போல உங்களை தேற்றுகிற தேவனாக, உங்களுக்கு ஆறுதல் உண்டு பண்ணுகிற தேவனாக, உங்களை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, அவர் சொல்லுகிறார், தமது ஜனத்தின் நிந்தைகளை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார் என்று. ஆம் பிரியமானவர்களே, நம்மளுடைய நிந்தைகளுக்காக, நம்மளுடைய எல்லா விதமான சாபங்களுக்காக, பாவத்துக்காக, நம்ம ஃபேஸ் பண்ணுகிற எல்லா விதமான ஷேம், எல்லா இதுக்காகவும் நம்மளுக்காக அவர் சிலுவையில தன்னையே ஒப்பு கொடுத்து நமக்காக தன் ஜீவனை கொடுத்தார் அல்லவா? இந்த தேவன் அவர் நிச்சயமாகவே உங்கள் கண்ணீரை துடைத்து உங்கள் நிந்தைகள் எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஒருவேளை இப்பொழுது நீங்கள் கடந்து போகிற பாதைகளை அநேக விதமான நிந்தைகள், வேதனைகள், புறக்கணிப்பு மற்றும் பல விதமான கசப்பான அனுபவங்களா இருக்கலாம். ஆனால் நிச்சயமாகவே எந்த இடத்துல நீங்கள் நிந்தைகளை, அவமானங்களை நீங்கள் சந்திக்கிறீங்களோ அதே இடத்துல மீண்டும் உங்களை உயர்த்துகிற தேவனாக, உங்களை அதே இடத்துல உங்களை ஹானர் பண்ணிக்கிற தேவனாக, உங்கள் தலையை நிச்சயமாக உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் வேதத்துல கூட பார்க்கிறோம், அன்னாளின் நிந்தையை கர்த்தர் மாற்றி சாமுவேலை கொடுத்து ஆசீர்வதித்தார் அல்லவா? யோசேப்பின் வாழ்க்கையில சிறைச்சாலையில் போடப்பட்டு அவர் மிகுந்த ஒரு நிந்தையில, ஒரு அவமானப்பட்ட சூழ்நிலையில கர்த்தர் அவர் நிந்தைகள், அவமானங்களை மாற்றி அவர் தலையை உயர்த்தி அவருக்கு கனத்துக்குள்ள பாத்திரமாக, அந்த அதிபதியாக, அந்த தேசத்துக்கு அதிபதியாக உயர்த்தின தேவன் இந்த நாளிலே உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்ற வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். யோபின் வாழ்க்கையில் உள்ள வேதனைகள் எல்லாவற்றையும் மாற்றி கர்த்தர் எல்லாவற்றையும் இரட்டத்தனையான ரெஸ்டரேஷனை கொடுத்த தேவன் இந்த நாளிலே உங்க வாழ்க்கையில செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இந்த நாளில் உங்க சூழ்நிலைகளை பார்த்து நீங்கள் பயப்படாதபடி கர்த்தர் என் கண்ணீரை துடைப்பார் என்று விசுவாசத்தோட அவர் என் நிந்தைகளை மாற்றுவார் என்று சொல்லி நீங்கள் நம்பும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை தர அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். Your tears are not permanent. Every shame you carried, every rejection you endured and every sorrow you suffered will not follow you forever. The same God who saw your hidden pain will publicly restore you and honor you. Hold on to his word because your season of tears is turning into a testimony of victories. இதை விசுவாசிக்கிறீங்களா? நம் கண்களை மூடி ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. அப்பா, நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்த வசனத்துக்காய் நன்றி செலுத்துகிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, தேவரீர் எல்லா முகத்திலிருந்து கண்ணீரை துடைத்து அப்பா இந்த ஜனங்களுக்கு இருக்க எல்லா நிந்தைகளையும் மாற்றுவேன் என்று சொன்ன தேவனே, அப்பா இதெல்லாம் விசுவாசித்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவங்க கண்ணீரை துடைக்கிற தேவனாக, அவங்க நிந்தைகளை மாற்றுகிற தேவனாக, அப்பா அவங்களை உயர்த்துகிறவராக இந்த நாளிலே நீர் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அற்புதத்தை செய்யுங்க ஏசப்பா. ஆறுதலன் தேவனாக கடந்து வாங்கப்பா. அதிசயத்தின் தேவமாய் கடந்து வாங்கப்பா. அப்பா நீர் அனுக்கிரகம் செய்யுங்கப்பா. உம்மை விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. நீர் எங்களை பலப்படுத்துங்கப்பா. கண்ணீரை களிப்பாய் மாற்றுகிற தேவனே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்டபடியால் ஆமென். God bless you.